Uncover your excellence. Chapter 2, and today we are going to see a new concept. Yesterday concept உங்களுக்குள்ள நிறைய அன்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. நிறைய பேருடைய போஸ்ட், ரைட் அப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அது தெரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களில் எத்தனை பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்க, ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். நம்ம சாப்டர் 1ல் கேரக்டர் பார்த்துட்ருக்கோம். அந்த கேரக்டரில் ஃபர்ஸ்ட் தி ஜென்யூன் யூ அதை நேற்று பார்த்தோம். அதில் ரேடார், ரியலைஸ், அக்செப்ட், டிசைட், ஆக்ட் அண்ட் ரீசெட் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 6 ஏரியாஸ் பார்த்தோம். மைண்ட், பாடி, ஃபேமிலி, ஃபினான்ஸ், பிஸ்னஸ், ஃபியூச்சர். இந்த ரேடார் எடுத்து எல்லாத்துலேயும் அக்செப்ட் பண்ணோம். எஸ், எல்லாரும் வர்றதுக்குள்ளே கேட்கலாம். கோகிலா வள்ளிநாயகம் மேடம், ப்ளீஸ் ஆஸ்க் மீ. யூ கேன் ஆஸ்க் மீ பிஃபோர் பீப்புள் ஜாயினிங் இன். எல்லாம் இன்னொரு 1 or 2 மினிட்ஸில் வந்துடுவாங்க. குட் ஈவினிங், குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங், வெல்கம், வெல்கம், வெல்கம். குயிக், யாராவது வர்றவங்க மிஸ் ஆகிறது இருந்தால் அவங்களையும் கூப்பிட்ருங்க. ஏன்னா ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். யா ப்ளீஸ். ரேடார் சுற்றி சுற்றி அடிக்குதா? கோகிலா வள்ளிநாயகம் கேட்டிங்களா? உங்களுடைய கொஸ்டின் கேட்டிங்களா? உங்களுடைய கொஸ்டின் கேட்டால் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ ஃபார் ஐ டோன்ட் திங்க் ஸோ. உள்ள யாரெல்லாம் நீங்கள் வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வெல்கம் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபைன். பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் இதில் கலந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்களோ அது ஒரு பர்டிகுலர் சைட். பட் இதை பார்க்கறது அப்படின்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்களோ பார்க்கறதுனால தே மே ஆல்சோ கெட் சம்திங். யா, சென்ட். வேர் இட் இஸ், வேர் ஐ ஹேவன்ட் சீன். பார்த்துட்டேன்னா ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவேன். Able to see. நீங்கள் வேணால் திரும்ப டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ரேடார் தூங்க விடலை. For suppose I want to diet, poor in convincing my parents, so unable to diet. Here, how can I apply this? You have realized you are poor in convincing your parents. Realize ஆயிடுச்சு, கரெக்டா? சுதா செல்லப்பா சிஸ்டர்.
ஸோ ஆஃப்டர் ரியலைசேஷன் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அதை அக்செப்ட் பண்ணுறீங்க. புவர் அதையும் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன டெசிஷன் எடுக்கணும்? இப்படியே இருக்க போகிறீங்களா, இதையும் கடந்து வர போகிறீங்களா? உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது, இப்படியே தான், அவ்வளோதானா, லைஃப் லாங்காக அப்படியே தானா அப்படின்ற டெசிஷனை நீங்கள் எடுக்கணும். எனக்கு புரிந்த மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் ஆன் அ ஸ்டேஜ், இஸ் தேர் எனி டைம் டியூரேஷன் ஃபார் தட்? நோ, யூ கேன் மேக் இட் குயிக். யூ கேன் மேக் இட். ரியலைஸ்லேருந்து அக்செப்ட் பண்ணுறதுன்றது இன்ஸ்டண்ட்டாக நடக்கலாம், ஃபியூ செகண்ட்ஸ். அக்செப்ட்லேருந்து டிசைட் பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாக நடக்கலாம். டிசைட் பண்ணுறதுலேருந்து ஆக்ட் பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாக நடக்கலாம். அந்த டைம் டியூரேஷன் எடுக்கிறது தான் எக்ஸலன்ஸ் வெளியில் வரவிடாமல் தடுக்கிறது. ஸோ டேக் கேர். ஓகே, ஸோ ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் நவ். 5:05 ஒரு 40 to 45 மினிட்ஸ் டுடே வந்து செஷன் இருக்கும். அந்த செஷனுக்கு பிறகு லாஸ்டில் வந்து நான் உங்களுக்கு question answer session வைப்பேன். அப்போ வந்து நீங்கள் யூ கேன் ஆஸ்க் மீ வாட் எவர் த கொஸ்டின்ஸ் யூ வாண்ட் டு ஆஸ்க். இப்போ வந்து today's so chapter 2 characters, கரெக்டா? கேரக்டர்ஸ் இங்கே புரியாமல் இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் அந்த 5 PM ஃபேமிலி குரூப் எதுக்கு இருக்குது? அது இதுக்கு தான் இருக்குது. அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக வரும். இந்த பிரேமா வெங்கடேஷ் எழுதுகிறாங்க, அப்ளைடு செகண்ட் A in business, act, got a good result, happy to share here, thank you sir. அடி உதறது போல் அண்ணன் 138 பார்ட்டிசிபென்ட்ஸில் 128 பார்ட்டிசிபென்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க. First I appreciate all of you. 138 out of 138. That's grand. That's good. That's fantastic. நான் என்ன கெஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லட்டுமா? நீங்கள் எக்ஸைட் ஆகுறீங்க. உங்களோட எக்ஸலன்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குதுன்றதுக்கு இதுதான் சாம்பிள். நான் வந்து எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட 130 பேர் அளவுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஒரு 60-70 பேர் 80 பேர் வந்து இதில் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். பட் யூ ஹவ் டன் இட். And 128 out of 138 is 90+%. ஸோ ஃபென்டாஸ்டிக், எக்ஸலண்ட். அதுதான் வந்து உங்களுடைய எக்ஸலன்ஸினுடைய ஆரம்ப புள்ளி. இன்னும் கூட சில பேர் ப்ராப்பர் ரீசன்ஸ் அது இதுன்னு இந்த நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு டைம் டிஃப்ரென்ஸ் அது இதுன்னு ஏதாவது இருக்கும். பட் ஏன்னோ லாஸ்ட் ½ an hour ட்ரை பண்ணுறதை விட வி ஹவ் 24 hours. ஒரு நம்ம வந்து எக்ஸலன்ஸ் பேசுகிறோம், நமக்குள்ளே இருக்க ட்ரெஷர் பேசுகிறோம். அந்த ட்ரெஷரை போய் எடுக்கிறதுக்கு கடைசி ½ an hour 1 hour போய் தடுமாறிட்டு இருக்கிறத விட யூ ஆல் கேன் ஸ்டார்ட் டு யூஸ். இப்போ இந்த செஷன் முடியுது. செஷன் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் டு ஃபில் த ஃபார்ம் அண்ட் சென்ட் இட். அப்படின்னா உங்களுக்கு ஸோ 128 people. அமேசிங். நீங்கள்லாம் ஒரு தடவை எழுதுறதுக்கு யோசிக்கிறீங்க, இங்கே ஒருத்தங்க 3 தடவை எழுதியிருக்காங்க. ஸோ சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ டேக் கேர். நாம் வந்து கிட்டத்தட்ட 7 நாட்கள் இதை பற்றி பேசியிருக்கோம். 8வது நாள் தான் நேற்று வந்து ஃபஸ்ட் டே செஷன் நடக்குது. 7 நாளில் நம்ம வந்து எவ்வளவோ நமக்குள்ளே நம்மளை சரி பண்ணிக்கலாம், கேட்கலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ கெட் ரெடி. ஸோ டுடேஸ் டாபிக் okay. So here comes. This is the second excellence. உங்களுக்கு இப்போ வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் ரேடார் நம்ம கூட ட்ராவல் பண்ண போது முதல்ல எக்ஸலன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருவோம். இந்த எக்ஸலன்ஸ் என்ன, இதில் என்ன நமக்கு இருக்குன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறமா வந்து we will go for
1 minute, you please wait. நான் ஒரு சில செட்டப்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா so that it will be easy for me to connect with you. Okay. The believer in you. அது என்ன சார் the believer in you? ரொம்ப சிம்பிள். நாம டென்சிங் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டென்சிங். அந்த டென்சிங் ஒரு வார்த்தை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தார். அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எவரெஸ்ட்டை பார்க்கும்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார், உன்னை நான் இப்படி பார்க்குறேன், கரெக்ட், உன்னை நான் இப்படி பார்க்குறேன், ஒரு நாள் உன்னை நான் இப்படி பார்ப்பேன், என் காலுக்கு கீழ் நீ இருப்ப. am I right? இப்போ உன்னை நான் இப்படி பார்க்குறேன், ஒரு நாள் உன்னை என் காலுக்கு கீழே பார்ப்பேன். என்ன கேட்டா பிலீஃப்ஸ்லேயே பெஸ்ட் பிலீஃப்ஸ் தான். இதுக்கு மேல ஒரு பிலீஃப் இல்லை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலீஃப்ஸ். இந்த பிலீஃப்ல ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிலீஃப்ல ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன், கூடிய விரைவில் உன்னை இப்படி பார்ப்பேன் அப்படின்றப்ப அப்படியே கம்ப்ளீட் 180 டிகிரி ரிவர்ஸ் தான் பிலீஃப்ஸ். நீங்க இப்ப என்னவா இருக்கீங்களோ அதனுடைய 180 டிகிரி ஃபிளிப், அதுதான் பிலீஃப்ஸ். இப்படி இருக்கிற நீங்க, இதுதான் பிலீஃப்ஸ். 180 டிகிரி, த ரிவர்ஸ் ஆஃப் யூ. நடக்கவே இல்லை, நடக்கவே முடியாது, 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன், ஃபைன், தட்ஸ் பிலீஃப். என்னால் டயட்லாம் இருக்கவே முடியாது, டயட்டுக்கும் எனக்கும் சான்ஸே இல்லை, டயட்டில் இருக்கேன். The flip, 180 flip, that's belief. இது பிலீஃப் இல்லை. அப்பப்போ இருப்பேன், அப்பப்போ சாப்பிடுவேன், அப்பப்போ டயட்டில் இருப்பேன், அப்பப்போ திரும்ப சாப்பிடுவேன், அது பிலீஃப். That is not belief. This is what I am and this is how I am going to be. Adhan belief. The reverse of you. The other side of you. The complete turnaround. 180 degrees. நீங்களா இது அப்படின்னு கேட்கிற லெவலுக்கு மாறுறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிரேமாமாவுக்கும் இப்ப பார்க்குற பிரேமாமாவுக்கும் கம்ப்ளீட் சேஞ்ச். 5 PM லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்த XYZக்கும் இப்போ பார்க்குற XYZக்கும் கம்ப்ளீட் சேஞ்ச். டுடே ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் 5 kilometer ஸ்லோ ஜாகிங். ஃபிளிப். கோகிலா வள்ளிநாயகம் டுடே நைட், காலையிலேயே சொன்னேன் நான் இதில் 7 AM லைவ்ல உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு டுடே நைட் அரவுண்ட் 9 or 10 PM, 9 to 10 PM around, expect ஒரு flip from my side. ஸோ ஏற்கனவே நான் இப்படி இருந்தேன், இப்போ அப்படி இல்லை. தட் இஸ் வாட் பிலீஃப் இஸ். சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ ஒழுங்காக சாப்பிட்றேன். நடக்கவே இல்லை, இப்போ நடக்கிறேன். நடந்துட்டு இருந்தேன், இப்போ ஓடுறேன். எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறேன். இதுதான் பிலீஃப். திஸ் இஸ் வாட் அ பிலீவர் இன் யூ. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? உங்களுக்குள்ள இருக்கிற பிலீவர் தான் உங்களுக்கான கடவுள். யுவர் பிலீவர், த பிலீவர் இன் யூ இஸ் யுவர் காட். கேன் யூ டைப்?
The believer in you is your God. The believer in you is your God. அவர்தான் உங்களுக்கான கடவுள். அவர்தான் உங்க வாழ்க்கையை வடிவமைக்கிறவர். அவர்தான் உங்க வாழ்க்கையை இங்க இருந்து இங்க கொண்டு போறவர். The believer in you. உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையாளர், ஆணோ பெண்ணோ, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையாளர் இருக்கார்ல, அவர் தான் உங்களுக்கு கடவுள். He is the one. He is the one designs your life. அவர் தான். எங்கெங்கேயோ கடவுளை தேடுறோம், வெளியிலெல்லாம் போய் தேடிட்டு இருக்கோம். காலையில இருந்து இரவு வரை நாம என்ன நம்புறோமோ தட்ஸ் லைஃப். இப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்க பிலீஃப் எல்லாம் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண போறேன். பண்ணட்டுமா? உங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் யூஸ்லெஸ் பிலீஃப்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் இப்போ ஆப்ரேட் பண்ண போறேன். யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? உங்களோட யூஸ்லெஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. Now a professional operation is going to happen. A professional operation is going to happen now. நேத்து பார்த்தோம் radar. What is radar? Realize, accept, decide, act and reset. ரீசெட்ன்றது நிறைய பேர் அதில் கேட்டிருந்தீங்க. ரீசெட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சார். நோ, ரீசெட் பிரச்சனையாக இருக்குன்னா ரியலைசேஷன் ஒழுங்காக நடக்கல. திரும்ப கோ பேக் டு ரியலைசேஷன். கோ பேக் டு ரியலைசேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரேடார் எடுத்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 6 பிலீஃப்ஸ் கொடுக்க போறேன். ஐ எம் கோயிங் டு ஆஃபர் யூ 6 பிலீஃப்ஸ். 6 இன்ட்ரெஸ்டிங் பிலீஃப்ஸ். இந்த 6 பிலீஃப்ஸோட இந்த ரேடாரை நாம் அப்ளை பண்ண போறோம். நேற்று என்ன பண்ணோம்? மைண்ட், பாடி, ஃபினான்ஸ், ஃபேமிலி, பிஸ்னஸ், ஃபியூச்சர், அதில் அப்ளை பண்ணோமா? இன்னைக்கு ஒரு 6 பிலீஃப் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த 6 பிலீஃப்ல இந்த ரேடாரை அப்ளை பண்ண போறோம். ரேடார் இஸ் கோயிங் டு பி யுவர் அவைலபிள் டாக்டர். கரெக்ட்? உங்ககிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கிற ஒரு டாக்டர் வந்து ரேடார், டாக்டர் ரேடார். ஓகே, here comes the first belief. So belief number 1. Belief number 1. What is belief number 1? It is impossible to make something great out of average minds. நான் செய்யறது எல்லாமே ஆவரேஜ் சார். அப்படியே ஆவரேஜாக சாப்பிடுவேன், அப்புறம் ஆவரேஜாக தூங்கி எந்திரிப்பேன், நான் முடிஞ்சால் நடப்பேன், இல்லைன்னா நடக்க மாட்டேன், எதையும் ஒழுங்காக செய்ய மாட்டேன், அப்பப்போ கொஞ்சம் செய்வேன், அப்புறம் கொஞ்சம் விட்டுருவேன். இந்த ஆவரேஜ் மைண்ட்ஸை வச்சுக்கிட்டு கிரேட் திங்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நோ. உங்கள்கிட்ட எவ்வளவு ஆவரேஜான விஷயம் இருக்கு அப்படின்றத இப்போ சொல்லட்டுமா? தீபிகா படுகோன் ஆக்ட்ரஸ், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஆனால் தீபிகா படுகோனோட அப்பா பிரகாஷ் படுகோன் எத்தனை பேருக்கு தெரியும்? கிளாசிக் பிளேயர், பேட்மிண்டன். ஆவரேஜ் மைண்டுக்கும் கிரேட் மைண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றேன். ஸ்கெடியூல்.
அவரோட ஸ்கெடியூலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். காலையில் 4:30 he wakes up. 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறார். 5 மணிக்கு ரெடி ஆயிடுறார். 5லேருந்து 6:30 வரை ப்ராக்டிஸ். 15 minutes break. 6:45 to 8 o'clock practice. 1 hour break, breakfast. 9 to 11 practice, half an hour break. 11:30 to 1 practice, 1 hour break. 2 o'clock to 4 o'clock practice, 15 minutes break. 4:15 to 6 practice, half an hour break. 6:30 to 8 the last set practice, and then the day comes to an end. Go back, 1 hour relaxation, 9 o'clock go to bed, early morning waking up by 4 o'clock. இப்போ நான் சொன்ன ரொட்டீன் இருக்கு இல்லையா, இந்த ரொட்டீனை அவர் 1 மாதம் செய்யலை, 2 மாதம் செய்யலை, 3 மாதம் செய்யலை, 12 மாதம் செய்யலை, 2 வருஷம் செய்யலை, 3 வருஷம் செய்யலை, 6 years. 6 years without fail he did. 6 வருஷம் செஞ்சார். 6 வருடம். 6 years. 6 years. No movies, no friends, no newspaper, leftல ரைட்ல அது இது no. 6 years. 6 years கழிச்சு national champion, and then he started playing with international players. இப்போ அந்த பிலீஃப்க்கு போங்க. அந்த பிலீஃபை போய் இப்போ பாருங்க. திரும்ப போடுறேன். It is impossible to make something great out of average minds. ஒரு ஆவரேஜ் மைண்டை வச்சுக்கிட்டு இம்பாசிபிள் பண்ணவே முடியாது. இப்போ கேட்குறீங்களா, ஹவு கம் பாசிபிள்? அவ்வளோ பிலீஃப். இந்த பிலீஃப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத உங்களுக்கு முதல்ல ஒரு சின்ன ஸ்கெட்ச் கொடுக்கணும். அது நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி ஃபேண்டாஸ்டிக். பிலீஃப் ஃபார்மேஷன். ஸ்டெப் 1. ஏன்னா இதை பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ஒரு பிலீஃப் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது? எனக்கு ஒரு பிலீஃப் எப்படி ஃபார்ம் ஆகுது இங்கே வருது. முதல்ல ஒரு அசம்ஷனாக இருக்கும். அது அவர் 6 வருஷம் பண்ணணுன்றது ஒரு அசம்ஷனாக நினச்சிருப்பார். அதுக்கப்புறம் இட்ஸ் அ ப்ராசஸ். காலையிலிருந்து நைட் வரை அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து 3வதாக கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது 6 வருஷம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பிலீஃப் ஆகிடும். 7வது வருஷம் அவர் காலையில் எந்திரிச்சு போய் உட்காந்து 4 பேர் கூட கதை பேச முடியுமா? யூ காண்ட். 100 நாள் பண்ணுறீங்க. ஒரு அசம்ஷன். 10,000 steps 100 days நான் பண்ண போகிறேன். அசம்ஷன். ப்ராசஸ். 1 நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 2 நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் ப்ராசஸ். நிறைய பேர் ப்ராசஸ்லேயே நிறுத்திடுவாங்க. கன்சிஸ்டன்சி, அதுதான் பிலீஃப் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் அசம்ஷன்லேருந்து ப்ராசஸ் வந்து கன்சிஸ்டன்சி பண்ணலைன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி யுவர் பிலீஃப். நிறைய பேர் அசம்ஷனோட நிறுத்திடுவாங்க. சார் ஒரு 10 கிலோ வெயிட் குறைக்கலாம்னு நினைக்கிறேன். அசம்ஷன். ப்ராசஸ் நிறைய பேர் ப்ராசஸ்க்கு வருவாங்க, ஆனால் அங்கேயே நிறுத்திடுவாங்க. ஒரு 2 நாள் பண்ணிட்டு. நிறைய பேர் 100 நாள் எடுப்பாங்க. அப்புறம் அது பிலீஃப் ஆகிடும். when it becomes a belief, it's going to be with you forever. ரைஸ் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் சுகர் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2 years no sugar no rice. Now it has become a belief. எனக்கு சுகரும் ரைஸும் வாழ்க்கை முழுக்க தேவையில்லை. I can say that. இப்போ
இட் இஸ் இம்பாசிபிள் டு மேக் சம்திங் கிரேட் அவுட் ஆஃப் ஆவரேஜ் மைண்ட்ஸ். அதை ரியலைஸ் பண்ணிட்டோம். ரேடார் அப்ளை பண்ண போகிறோம் பிலீஃப் 1ல். அதை ரியலைஸ் பண்ணுறோமா? ரியலைஸ் பண்ணிட்டோம். அதை அக்செப்ட் பண்ணுறோமா? இட் இஸ் இம்பாசிபிள் டு மேக் சம்திங் கிரேட் அவுட் ஆஃப் ஆவரேஜ் மைண்ட்ஸ். அக்செப்ட் பண்ணுறோமா? அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ டெசிஷன் எடுக்கணும். ஆவரேஜ் மைண்டை வச்சுக்கிட்டு நான் கிரேட் திங்ஸ் பண்ண முடியாது. டெய்லி போய் கிளாஸ் எடுக்கிறேன், டீச்சர் நான் டெய்லி போய் கிளாஸ் எடுக்கிறேன், ஓரளவுக்கு எடுப்பேன். நான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டீச்சராக வரவே முடியாது, வரவே முடியாது. ஜிம்முக்கு போவேன், ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்வேன். நான் வந்து ஒரு ஃபிசிக்கலி ஃபிட் பர்சனாக வரவே முடியாது. நினைக்கிறப்பெல்லாம் வாக் பண்ணுவேன், நோ யூ கான் பி ஹெல்தி. நினைக்கிறப்பெல்லாம் டயட் இருப்பேன், நோ யூ கான் பி ஹெல்தி. அப்போ டிசைட் பண்ணி ஆகணும். ரேடாரை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிலீஃப்ல அப்ளை பண்ணுறோம். இட் இஸ் இம்பாசிபிள் டு மேக். ரியலைஸ் பண்ணியாச்சு, அக்செப்ட் பண்ணியாச்சு, டிசைட் பண்ணியாச்சு. அப்போ ஆக்ட் பண்ணணும். ஆக்ட் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? நீங்கள் செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் கவனிக்கணும். நீங்கள் செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை நான் இனிமேல் ஆவரேஜாக எல்லாரும் செய்கிற மாதிரி செய்ய போகிறது இல்லை. ஐ எம் கோயிங் டு சம்திங், ஐ எம் கோயிங் டு மேக் இட் லிட்டில் கிரேட். ஆஷா பாக்யராஜ் வந்து ஒரு லைவ் போடுறாங்க. இனிமேல் அது ஒரு ஆவரேஜ் லைவாக இருக்காது. சம்திங் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஆஷா பாக்யராஜ் இருக்கீங்களா? சொல்ல முடியுமா? எஸ் சார் சொல்ல முடியுமா? பிரேமா மேடம் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. அது இனிமே வந்து ஆவரேஜாக எல்லாரும் தயாரிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருக்குது. சம்திங் கிரேட். Something great. Something great. அபி சோப், அவங்க வந்து சோப் தயாரிக்கிறாங்க. அது ஆவரேஜாக எல்லாரும் மாதிரி ஒரு சோப்பாக இருக்காது. சம்திங் கிரேட். அப்போ தான் பிலீஃப் வரும். அப்போ தான் அந்த பிலீஃப் நம்ம ஃபர்ஸ்ட் பிலீஃப் பண்ணுறது. அதுக்கு அதை நோக்கி நகர முடியும். ஆவரேஜ் மைண்டை வச்சுக்கிட்டு, ஆவரேஜ் ஆக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு, ஆவரேஜ் ப்ராடக்டை வச்சுக்கிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வர போகிறேன். நோ யூ காண்ட். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிலீவர் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு ஆவரேஜ் பர்சனாக வருவார். அவர் ஒரு ஆவரேஜ் பர்சனாக வருவார். அவ்வளோதான். அவர் ஒரு ஆவரேஜ் பர்சனாக வருவார். தட்ஸ் இட். சம்திங் யூனிக். ஸோ ஒரு கிரேட் பர்சன், எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சம்திங் யூனிக், சம்திங் ஸ்பெஷல், சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சம்திங் இன்கம்பேரபிள். கம்பேரே பண்ண முடியாது. என்ன செஞ்சாலும், பாத்திரம் கழுவி வைக்கிறேன், இதை விட பெஸ்ட்டாக கழுவி வைக்க முடியாது. ஒரு ஃபுட்டை குக் பண்ணுறேன், இதை விட பெஸ்ட்டாக குக் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தங்க ரொம்ப கோபமாக ஸ்மைலி போட்டுகிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன கோபம் உங்களுக்கு? உங்கள் மேலேயா, என் மேலேயா, ப்ரோக்ராம் மேலேயா, உலகத்து மேலேயா? உங்கள் மேலேன்னா ஃபென்டாஸ்டிக். So that's the first belief. That's the first belief. ஃபர்ஸ்ட் பிலீஃப்ல ரேடார் அப்ளை பண்ணா ரீசெட் நடந்துரும். ஐ திங்க் ஆஷா பாக்யராஜ் இங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டேன் நான், இனிமே செய்கிற லைவ் வந்து ஆவரேஜாக இருக்குமா? நோ. ஜெயலட்சுமி மேடம் லைவ் போடுறீங்க, இனிமேல் செய்கிறது வழக்கமான ஒரு ஜெயலட்சுமி மேடம் மாதிரி இருக்குமா? நோ. சம்திங் எல்ஸ், சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சம்திங் கிரேட், சம்திங் நியூ, சம்திங் யூனிக். தான் ஃபர்ஸ்ட் பிலீஃப்ல ரேடார் அப்ளை பண்ணால் வருது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற புது பிலீவர் வெளியில் வரார். திஸ் இஸ் ஒன். இப்போ இது கூடவே நாம இப்போ நம்பர் 2 பிலீஃப்க்கு போகிறோம். நம்பர் 2 பிலீஃப் என்னோட ஃபேவரேட். Give more than 100%.
Belief 2. With reference to skills and performance, one should never be the same person always. சார், உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, உங்கள்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்கில்லும் இருக்குது, உங்கள்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான திறமை இருக்குது. ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்கள்கிட்ட திறமை இருக்குது, உங்கள்கிட்ட பர்ஃபார்மன்ஸை எடுத்து கொடுக்குற திறமை இருக்குது, ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளியில் கொண்டு வர்றதுக்கான திறமை இருக்குது. இவ்வளவும் இருந்து நீங்கள் சேம் பர்சனாக இருக்கவே முடியாது. நீங்கள் சேம் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸலன்ஸை உள்ளே போட்டு புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். With reference to skills and performance, one should never be the same person always. ஸ்கில் இருக்கு சார், திறமை இருக்கு. பர்ஃபார்மன்ஸ், செயல்திறன் இருக்கு. திறமை இருக்கு, செயல்திறன் இருக்கு. இல்லையா மேடம்? திறமை இருக்கு, செயல்திறன் இருக்கு. திரும்ப நான் அப்படியே தான் இருக்கேன். 10 வருஷமா என்கிட்ட திறமை இருக்கு சார், என்னால் செய்ய முடியும் சார், அப்படியே இருக்கேன். உங்கள்ட்ட இருந்து எக்ஸலன்ஸ் வெளியே வராது. ரேடார் அப்ளை பண்ணுங்க இப்போ. With reference to skills and performance, one should never be the same person always. ரியலைஸ் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்றோமா? பண்றோம். அப்போ என்ன டெசிஷன் எடுக்கிறோம்? இனிமே நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா நம்ம வி ஷுட் நாட் பி த சேம் பர்சன். இனிமேல் நான் அதே பர்சன் கிடையாது. தினம் தினம் நான் மாறுவேன். தினம் தினம் நான் மாற போகிறேன். அப்போ அதுக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு ரெடியா? ரெடின்னா ரீசெட் நடந்துடும். யூ கான் பி த சேம் பர்சன் ஆல்வேஸ். How to be above 100% in all the work we do? 100%. அன்பு அருள்மொழி, குட் கொஸ்டின். இதுக்கு இந்த ஆன்சரை வாங்கிக்கிங்க. வேற ஒருத்தங்க ஏற்கனவே ஒன்று கேட்டிருந்தீங்க, இப்போ சொல்கிறேன். 100% is expected. 101% is more than expected. That is to be given. நீங்கள் கொடுக்கறது 100%ன்றது இன்னொருத்தங்க எதிர்பார்க்கறது, அதை கொடுக்கறது. எதிர்பார்க்காததையும் சேர்த்து கொடுக்கறது. அதுதான் 101, 102, 103, 110, 200, 300, whatever. Got the idea? அன்பு அருள்மொழி. ஸ்கில் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. தென் எப்படி நீங்க சேம் பர்சனாவே இருக்க முடியும்? அப்போ ஒன்று பண்ணுங்க. சேம் பர்சனா நீங்க இருக்கீங்கன்னா, ஒரு நிமிஷம், சேம் பர்சனா நீங்க இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு ஒத்துக்குங்க. How many of you are ready to accept? Say yes, or if you don't accept, say no. Bhuvana Lata, any action should be the routine, and routine will become a habit. Is it, Mr. J? Yes. And habit will become a belief. காலையில் எழுந்தா பல்லு விளக்குறதுன்றது ஹேபிட். பல்லு விளக்காமல் இருக்கும்போது ஐயோ ஏதோ பண்ணலையே அப்படின்னு யோசிக்கணும்ல, அது பிலீஃப். பிலீஃப் உள்ள போய் ஏதோ பண்ணோம். உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கரெக்டாக கேட்டுடுறேன். நோ தான் கரெக்டான ஆன்சர். உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கு, திறமை இருக்கு. உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கு, திறமை இருக்கு, அதாவது பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, செயல்திறன் இருக்கு. நாளையும் தமிழ் இங்கிலீஷ் சொல்லிட்டேன். திறமை இருக்கு, செயல்திறன் இருக்கு அப்படின்னா நீங்க சேம் பர்சனா இருக்க முடியாது. சேம் பர்சனா இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லை, திறமை இல்லை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கில்லும் திறமையும் பர்ஃபார்மன்ஸும் செயல்திறனும் இல்லைன்னு அர்த்தம். பட் இன் ஒன் கேஸ் ஐ எம் சேம் பர்சன், ஐ எம் சேம் டு மை சிஆர். அது கமிட்மெண்ட். உங்கள் சிஆரோட நீங்கள் அப்படியே இருக்கிறதெல்லாம் கமிட்மெண்ட். அதையும் இதையும் குழப்பிக்கூடாது. உங்கள்கிட்ட ஸ்கில்லும் பர்ஃபார்மன்ஸும் இருக்குன்னா நீங்க யூ கான் பி த சேம் பர்சன். நீங்க சேம் பர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஸ்கில்லும் பர்ஃபார்மன்ஸும் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் ரெண்டாவது பிலீஃப். திஸ் இஸ் செகண்ட் பிலீஃப்.
Can we go to third belief? மூணாவது பிலீஃப். இந்த இப்போ நாம் சொல்கிற இந்த பிலீஃப்ஸை வந்து நீங்கள் சின்சியராக ரேடாரில் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பிலீவர் வெளியில் வந்துடுவார். Sometimes external distractions spoiling our performance. How to avoid external distractions? முரளிதரன் தண்டபாணி CEO, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸை ஸ்பாயில் பண்ணுறப்போ அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறீங்க, அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா? ரேடார் அங்கே போடுங்க, அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா? Do you accept that? Do you accept? Do you accept? Yes, external factors as a lame excuse. Yeah. இப்போ நாம ரெண்டு பிலீஃப் பார்த்துருக்கோம், கரெக்டா? கரெக்ட். நம்ம மூணாவது பிலீஃப் உங்களுக்கு போட்டிருக்கேன், இப்போ திரும்பவும் போடுறேன், ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ். ஸோ திங்ஸ் ஆர் கோயிங். தேர்ட் பிலீஃப் அகெயின். யுவர் லைஃப் இஸ் பிகர் தென் எனி ஒன் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் மொமெண்ட். கடந்த காலத்தில் நடந்ததை விட இப்போ நடந்துட்டு இருக்கிறத விட உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் அ பிலீஃப். ரியலைஸ் பண்ணுறீங்களா? இன்னைக்கு வந்து ஒருத்தங்க வந்து உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படி வச்சுக்கோம். இன்னைக்கு சம்மன் உங்களை வந்து ஏமாத்திட்டாங்க, அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு. உங்கள் லைஃப் பெருசு இல்லை. இஃப் யூ டோன்ட் அக்செப்ட், முரளிதரன் தண்டபாணி CEO, கோ ஃபார் டெசிஷன் மேக்கிங். அதாவது நெக்ஸ்ட் டெசிஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் யூ ஆர் சப்போஸ் டு ஆக்ட். அதுக்கப்புறம் ரீசெட். இப்போ நான் இந்த பிலீஃப் வரேன். யுவர் லைஃப் இஸ் பிகர் தென் எனி ஒன் ஆர் பாஸ்ட் ஆர் ப்ரெசன்ட். யாரோ ஒருத்தங்க உங்களை ஏமாத்திட்டாங்க, அவ்வளோதானே வாழ்க்கையே. ஏதோ ஒன்று உங்கள் பாஸ்டில் நடந்துருச்சு, அவ்வளோதானே வாழ்க்கையே. யுவர் லைஃப் இஸ் பிகர் தென் ஒன் பாஸ்ட் ஆர் ப்ரெசன்ட் மொமெண்ட். Your life is bigger than one past or present moment. Correct? Your life is bigger than one past or present moment. பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், பிரசன்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை விட உங்க வாழ்க்கை மிக 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 பெரியது. எல்லாத்துக்கும் சொல்றேன், நெகட்டிவ் மட்டும் இல்லை, நல்லதுக்கும் சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதனை பண்ணீங்க, ஒரு டிகிரி வாங்கினீங்க, அவ்வளோதானா உங்கள் வாழ்க்கை? அவ்வளோதானா? பூமதி மேடம் நேற்று வந்து 10,000 ஃபோட்டோ எடுத்தாங்க, அவ்வளோதானா? அதான் லைஃபா? சுதா செல்வராஜ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு நல்ல டேர்ன் ஓவர் பண்ணாங்க, அவ்வளோதானா? அவ்வளோதான் லைஃபா? சீதாலட்சுமி மேடம் வந்து ஒரு 100 பேருக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தாங்க, அவ்வளோதானா? அதான் லைஃபா? அதையே சொல்லிட்டு இருப்பீங்களா? எவ்வளோ நாளைக்கு சொல்லுவீங்க? 10 வருஷத்துக்கு, 15 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு? தென் உங்களுக்குள்ள இருக்க பிலீவர் வெளியில் வரமாட்டார். அவர் டெட், உயிரோட புதைச்சிட்டிங்க அவரை. The moment you accept past and present moment as your success, as your achievement, then that's a full stop. Your life is bigger than. Anything that happened in the past and present. Future விடுங்க.
யுவர் லைஃப் இஸ் பிகர் தென் எனிதிங் தட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் ஆர் ப்ரெசன்ட். கடந்த காலத்தில் நடந்தது, இப்போ நடக்கிறது, இதை எல்லாத்தை விட உங்கள் லைஃப் பெருசு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? போன வாரம் வந்து நான் வந்து ஒரு ஒரு பெரிய சாதனை பண்ணேன். அப்புறம் அதான் போன வாரம் பண்ணேன். போன வாரத்தோட நீங்கள் இறந்து போயாச்சு. தட்ஸ் ஃபைன். 10,000 ஃபோட்டோ எடுத்தேன், அது ஓகே. 10,001 இப்போ. சார் இது எது வரை சார் போகணும்? லாஸ்ட் மூச்சு வரை. லாஸ்ட் மூச்சு வரை. Your life is bigger than whatever that has happened in the past and present. Any moment. ஏமாத்திட்டாங்க சார், அதை விட லைஃப் பெருசு. டெத்து சார், அதை விட லைஃப் பெருசு. லாஸ் சார், பிஸ்னஸில் லாஸ் சார், அதை விட உங்கள் லைஃப் பெருசு. சூசைட் ஏன் பண்ணிக்கிறோம்? லாஸ் பெருசாயிடுச்சு, லைஃப் சின்னதாயிடுச்சு, அதனால சூசைட் பண்ணுறாங்க. When business loss becomes bigger than the life, the person commits suicide. When personal loss becomes bigger than life, the person commits suicide. பர்சனலா ஒரு ஃபெயிலியர், ஏதோ ரிலேஷன்ஷிப்ல ஒரு போயிடுச்சான், உடனே போய் சூசைட் பண்ணிக்கிறான். ஏன்? பர்சனல் லாஸ் பெருசாயிடுச்சு, ப்ரெசன்ட் மொமெண்ட் பெருசாயிடுச்சு, லைஃப் சின்னதாயிடுச்சு, அதனால தான் சூசைட் நடக்குது. இப்போ இதுல ரேடார் எடுத்து போடுவோம். யுவர் லைஃப் இஸ் பிகர் தேன் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட். ரியலைஸ் பண்றோமா? ரியலைஸ் பண்றோம். அக்செப்ட் பண்றோமா? அக்செப்ட் பண்றோம். டிசைட் பண்றோமா? இல்ல அங்கேயே நின்றுட்டு இருக்கோமா? போன வாரம் சார் என்ன ஒரு பையன் ஏமாத்திட்டான் சார். எவ்வளவு நாளைக்கு சொல்ல போறீங்க? அது போன வாரம். ரேகா வங்கி சொல்றான், போன மாதம் வந்து நான் பிக்கஸ்ட் டர்ன் ஓவர் பண்ணேன். அது ஓவர், அது முடிஞ்சு போச்சு. தட்ஸ் டன். நீங்க இன்னும் இந்த மாதத்துக்கு உங்க உடம்பு வரவே இல்லையா? தட்ஸ் த குவெஸ்டன். உங்களோட பாடி இன்னும் இந்த மாசத்துக்கு வரவே இல்லையா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சார் நான் நிறைய புக்கு படிச்சுட்டு இருந்தேன். உங்க பாடி இன்னும் அங்கதான் இருக்கா? ஒரு வருஷமா நீங்க இறந்து போயிட்டீங்களா? எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பாடியை இப்போ ப்ரெசண்ட்டுக்கு இழுத்துட்டு வர போறீங்க? தட்ஸ் த பிலீஃப். தட்ஸ் தேர்ட் பிலீஃப். இன்னும் 3 பிலீஃப் இருக்கு. எல்லா பிலீஃப்லையும் ரேடார் அப்ளை பண்றோம். இன்னைக்கு ப்ராஜெக்ட் என்ன? 6 பிலீஃப்லையும் ரேடார் அப்ளை பண்ணி எந்த இடத்துல நீங்க தடுமாறுறீங்க அப்படின்றத டைப் பண்ணி அனுப்பணும். சில பேரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன், ஒரு வேர்டில் இருக்கு. ஒரு வேர்டில் நான் நேற்றே கிளியராக சொல்கிறேன். ஒரு பேராகிராஃப் எழுதுங்க, இல்லை ஒரு 2 பேராகிராஃப் எழுதுங்க, அதை பற்றி எழுதுங்க. ஒரு 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 ஒரே ஒரு வேர்டு எழுதுனா எப்படி புரியும்? நான் இன்னைக்கு 6 பிலீஃபையும் ஒரு வேர்டில், ஒரு வரியில் நடத்தினா புரியுமா? So when you type in your project, say something about it. Then only உங்களுக்கே அது புரியும். Okay, can we go for fourth belief? Are we ready? Now we are going for fourth belief. This is a very interesting belief.
ஒரு 6 பிலீஃப், அந்த 6 பிலீஃப்ல ரேடார்ஸ் அப்ளை பண்ணால் நம்ம புதுவல்ல, நமக்குள்ள இருக்க பிலீவர் வெளியில் வந்துடுவார். We are always prepared. We are always prepared for something else. நீங்க ஏதோ ஒரு சாதிச்சிட்டீங்க சார், வேற எதுக்கோ ஒண்ணுக்கு ப்ரிப்பேர். சார் நான் எனக்கு பிசினஸ்ல சார் வேற எதுக்கோ ஒண்ணுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்றேன். அட சார் நான் இப்போ ஒரு 1 crore டர்ன் ஓவர் பண்ணேன், வேற எதுக்கோ ஒண்ணுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ண. We are always prepared for something else. Always. சார் நான் ஒரு புக் எழுதினேன் சார், வேற எதுக்கோ ஒன்றுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறேன். சார் நான் ரிவ்யூஸ்லாம் போடுறேன் சார், வேற எதுக்கோ ஒன்றுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறேன். சார் நான் டெய்லி லைவ் பேரண்ட்ஸு சில்ட்ரனுக்காக ஒரு லைவ், வேற எதுக்கோ ஒன்றுக்கு உங்களை உலகம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். வேற எதுக்கோ ஒன்று. You're always getting prepared for something else. Always. 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 We are always prepared for something else. Sir, 5 PM live னு ஒன்று போயிட்டு இருக்கு. This is for something else. 5 PM live பண்ணுறதே பெரிய சாதனையா? அது அப்போ போன பிலீஃப், ப்ரெசண்ட்டையும் பாஸ்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. திஸ் இஸ் ஃபார் சம்திங் எல்ஸ். வி நெவர் நோ, அது என்னன்னு தெரியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சார் நல்லா இருந்தாங்க சார், அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு சார், இப்போ பிரியிறாங்க சார். லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் சம்திங் எல்ஸ். சார் ஐஏஎஸ் எழுதினேன் சார், எனக்கு மார்க் வரல. லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். சார் ஐஏஎஸ் எழுதுனேன் சார், நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு. லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்தேங்க, அது வந்து ஒரு 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 காம்படிஷனுக்கு அனுப்பிச்சேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ் அப்படின்னு ரியலைஸ் பண்ணா, அதை அக்செப்ட் பண்ணா, அதில் ஒரு டெசிஷன் எடுத்தா, அதில் ஆக்ட் பண்ணா, ரீசெட் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க பிலீவர் வெளியில வருவார், வந்துருவார். இந்த வருஷம் ஹையஸ்ட் டர்ன் ஓவர் சார், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். இந்த வருஷம் லோவஸ்ட் டர்ன் ஓவர் சார், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். சார் என்னோட ஒரு பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் சார், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். சார் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். சார் வேலையில் புதுசாக சேர்த்துருக்காங்க சார், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு சார், அவர் தான் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணார், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். எவ்ரிதிங், எவ்ரிதிங், எவ்ரிதிங். Life is always preparing you for something else. ரேடார் அப்ளை பண்ணி பாருங்க. இதுல ஒவ்வொரு காலமுக்கும் இந்த ஃபார்மேட்ல எழுதினேன். இப்படி எழுதலாமா? யாராவது ஒருத்தங்க எக்ஸலண்டா எழுதியிருக்கிறத வேணா நான் இன்னைக்கு என்னோட பேஜில் ஒரு சாம்பிளாக போடுறேன், ஸ்க்ரீன்ஷாட். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட சொந்த அப்பா சார் இப்படி பண்ணார் சார், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். என்னோட அப்பா சார் எனக்கு செம்ம சப்போர்ட் சார், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். என்னோட மாமா சார் பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க சார், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். என்னோட மாமா தான் சார் எனக்கு பெரிய சப்போர்ட், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். என்ன நடந்தாலும் லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். The believer in you comes out. இல்ல
சார் ஐ ஜாயின்ட் இன் திஸ் கோர்ஸ் சார், லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். சார் இந்த கோர்ஸை நான் பார்த்தேன் சார், ஆனால் ஜாயின் பண்ணல சார். லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். சார் நான் ஜாயின் பண்ணேன் சார், ஆனால் ஃபார்ம்லாம் அனுப்பல சார். லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். சார் நான் ஜாயின் பண்ணேன் சார், 10 நாள் சின்சியராக எல்லா நாளும் ப்ராஜெக்ட்ஸை ப்ராப்பராக செஞ்சு அனுப்பிச்சு சர்டிஃபிகேஷன் வாங்கி, லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். பாகிஸ்தான்ல இருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது சார், அனுப்புனேன் சார். லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். கவிதா ரமேஷ். தமிழை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு நான் ஒரு 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 சின்ன அட்டென்ஷனில் இருக்கேன் சார். எல்லாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். கவிதா சுரேஷ். லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். கவிதைகளுக்கு ரிவ்யூ போடுறேன், பிரியா ராஜு. லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். எப்போ சார் அது நடக்கும்? எப்போ வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும். நெக்ஸ்ட் செகண்ட், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், இன் நெக்ஸ்ட் 10 years, யூ நெவர் நோ. தட்ஸ் வாட் லைஃப் இஸ். லைஃப் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டலாம் உங்களை கூப்பிடாது, அது கூப்பிடுறப்ப நீங்க போகணும். ஐ ரிப்பீட் திஸ் அகைன். லைஃப் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு உங்களை கூப்பிடாது, அது கூப்பிடுறப்ப நீங்க போகணும். லைஃப் இஸ் பிகர் than you, isn't it? மோகன்குமார் சார். சார் நான் அந்த சோப்ஸ்லாம் வாங்கி விற்கலாமான்னு பார்த்து விற்றேன் சார். லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். எல்லாமே வித்து போச்சு சார். லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். செகண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார், இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங் எல்ஸ். Now we are going for next belief. Who are you? Who are you? A hostage or a freedom maker? என்னையே நான் எப்பவுமே அடைச்சி வச்சுக்குவேன் சார். அதில் ஒரு பெருமை அவங்களுக்கு. இந்த உலகத்தின் முதல் சுதந்திரம் எனக்கு நான் முதல்ல என்கிட்ட கொடுத்தேன் சார். ஐ ஃப்ரீ மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். என்ன நான் முதல்ல வெளியில் எடுத்தேன். I brought myself out first. I brought myself out first. முதல்ல என்ன வெளியில கொண்டு வந்தேன். Who are you? A hostage? ரியலைஸ் பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ரேடார் அப்ளை பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து ஹாஸ்டேஜ், சூழ்நிலை கைதி. எதுனாலும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குது, எதுனாலும் நமக்குள்ளேயே ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே உட்காந்துருக்குது. யாரும் யாரையும் பார்க்கறது இல்லை, யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை, எதுவும் பண்றது இல்லை. அதெல்லாம் சரியா வராது சார். ஐ எம் அ ஹாஸ்டேஜ். யார் உங்களை ஹாஸ்டேஜா வச்சிருக்கா? நீங்களே. வெளியில இருந்து உங்களை ஹாஸ்டேஜா வேற வந்து வைப்பாங்களா? யூ யுவர் செல்ஃப் மேக் யுவர் செல்ஃப் அ ஹாஸ்டேஜ். ஏதாவது செய்யணும்னு நினச்சா செய்யறது இல்லை. அது அப்படி ஒரு போர்வை எடுத்து போத்திட்டு உட்காந்துக்கிறது. ஹாஸ்டேஜ் இல்லைன்னா ஒரு ஃப்ரீடம் மேக்கரா? என்ன முதல்ல நான் உடச்சி வெளில கொண்டு வரேன். இதில் நீங்கள் யார்? ரியலைஸ் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ணுறீங்களா? ஹாஸ்டேஜ் அக்செப்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. டிசைட் பண்ணணும். இப்போ வெளியில் வரணுமா உள்ளே இருக்கணுமா? ஆக்ட். வெளியில் வந்தே ஆகணும் சார். கம் அவுட் அண்ட் தென் ரீசெட். யூ ஆர் நாட் அ ஹாஸ்டேஜ், யூ ஆர் அ ஃப்ரீடம் மேக்கர். சரி, அப்போ நான் ஃப்ரீடம் மேக்கர் அக்செப்ட் பண்ணிட்டேன் சார். ரியலைஸ் பண்ணிட்டேன், ஃப்ரீடம் மேக்கர் அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரீடம் மேக்கர் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து டிசைட், டூ சம்திங் எல்ஸ். ஏதாவது செய்யணும். இல்லை
Now, can we see last belief? Last belief is something favorite for me. இந்த 6 பிலீஃப் எதுக்கு சார்? இந்த 6 பிலீஃப்ல ரேடாரை நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்குள்ள இருக்க பிலீவர் வெளியில வருவார். இந்த 6 பிலீஃப்ல ரேடார் அப்ளை பண்ணியும் எதையும் பண்ணாம அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிலீஃபரை, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிலீவரை அங்கேயே கொள்றீங்க. தட்ஸ் இட். தட்ஸ் இட். போட்டு புதைக்கிறீங்க. And this is the next belief and the final belief. It is not about why we are here. It is about how can we make a difference. ஏன் இங்க வந்தோம், ஏன் இதை பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு ஏன் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு சின்ன டிஃபரன்ஸை நீங்க உருவாக்க போறீங்க. அந்த டிஃபரன்ஸ் தான் லைஃப். It is not about why we are here. It is about how we can make a difference. என்ன டிஃபரன்ஸ் நீங்க பண்ண போறீங்க? சில சமயம் டிசோபீடியன்ஸ், அடமன்ஸ்னு சொல்லிடுறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சுதா செல்லப்பா? இதை ரியலைஸ் பண்ணிட்டீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணீங்கன்னா அப்படியே இருந்துருங்க. ஆமாம் நீங்கள் டிசோபீடியன்ட் தான், ஆமாம் நீங்கள் அடமன்ட் தான் அப்படின்னு இருந்துருங்க. இல்லைன்னா டிசைட் பண்ணுங்க. டூ சம்திங். அந்த ஆக்ட் ரீசெட் பண்ணுங்க. அந்த அந்த சிந்தனையையும் ரீசெட் பண்ணுங்க. What is the last belief? It is not about why we are here. It is about what difference we can make. How can we make a difference? ஏன் இங்க வந்தோம் அப்படின்றது இல்லை. என்ன ஒரு ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம வந்ததுக்கு பண்ணணும். இந்த உலகத்துல மொத்தம் இப்போ ஒரு 700 மில்லியன் பேர், 700 மில்லியன் பேர் பிளஸ் நான் வந்தாச்சு, இறந்தாச்சு, போயாச்சு. 700 மில்லியன் மட்டும் இருக்கு. அந்த ஒருத்தர் நம்பரா கூடியிருக்காரு. 700 மில்லியன் பிளஸ் 1. இதுக்கு வந்தோம்? நோ. மேக் அ டிஃபரன்ஸ். அ ஸ்மால் டிஃபரன்ஸ். எனி ஒன் டிஃபரன்ஸ். உங்க ஃபேமிலியில் முதல்ல, உங்கள்கிட்ட, அடுத்து உங்க ஃபேமிலியில், உங்க சொசைட்டியில், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் சார்ந்த சமூகத்தில், இல்லை உங்க நாட்டில், இல்லை இந்த யூனிவர்ஸில். ஒன் டிஃபரன்ஸ். ரியலைஸ் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஆக்ட். டிசைட் பண்ணியாச்சா ஏதாவது பண்றதுக்கு, டிஃபரன்ஸுக்கு? ரெடி. அப்போ ஆக்ட் பண்ணணும் சார். பண்ணுனா அடுத்ததுக்கு வந்துடலாம். Are powerful beliefs. Apply radar in all these beliefs. ஆறு பிலீஃப்ஸ் ரேடார் அப்ளை பண்ணீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தடுமாறிட்டு இருப்பீங்க. அதை யூ கேன் ஃபைண்ட் அவுட். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பிலீவர் எக்ஸலன்ஸ் வெளில வந்துருவார். வெளில வந்துருவாங்க அவங்க. அன்கவரிங் யுவர் எக்ஸலன்ஸ். கேரக்டர்ல செகண்ட் எக்ஸலன்ஸ், த பிலீவர் இன் யூ. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுக்கு வாங்க. டென்சிங். இப்படி உன்னை பார்த்துட்டு இருக்கேன் எவரெஸ்ட், உன்னை இப்படி பார்ப்பேன். இப்படி இருக்கிற ஒரு பிலீஃப் இப்படி மாறுறது. தட்ஸ் த பிலீவர் இன் யூ. இந்த 6 பிலீஃப்லையும் ரேடாரை போடும் பொழுது இப்படி இருக்கிற உங்களுடைய ஒரு பிலீஃப், ஏதோ ஒரு பிலீஃப் இப்படி மாறும். சத்சாய். ஃபோர்த் பிலீஃப் நான் சொல்லலையா? ஃபோர்த் பிலீஃப் ஐ ஹவ் சொல்லலையா? ஐ டோல்ட் யூ. We are always prepared for something else. How reset will work in sixth belief, sir? What is the sixth belief? Make a positive difference.
நீங்கள் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டாக்க உங்கள்கிட்ட இப்போ கோகிலா மேடம் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு நியூ கோகிலா மேம், யூ காட் இட், யூ காட் நியூ கோகிலா மேம், நியூ கோகிலா மேம். ஸோ ரீசெட் நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வர அந்த ஆக்ட் அங்கேயே நின்றுட்டீங்கன்னு வைங்க, செய்யணும் ஆனால் செய்யலை அப்படின்னா பழைய பழைய கோகிலா மேடம் தான். ஸோ ரீசெட் நடக்காது. ஸோ இன்னைக்கு என்ன ப்ராஜெக்ட்? இந்த 6 பிலீஃப்லையும் ரேடாரை அக்செப்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணி பார்த்துட்டு எங்கே நீங்கள் தடுமாறுறீங்க அப்படின்றத எழுதி அனுப்பலாம். நீங்கள் எழுதி அனுப்புறது எனக்கு தான் வருது, பயப்படவே வேண்டியதில்லை. நான் அதை ரீட் பண்ணும் பொழுது, இஃப் ஐ ரீட், நாளைக்கு அடுத்த எக்ஸலன்ஸ் ஓப்பன் ஆகும் பொழுது உங்க கூட ரிலேட் பண்ண முடியும் பெட்டரா. வந்தோம், வாழ்ந்தோம், வீழ்ந்தோம், இதுவா வாழ்க்கை? சம்திங் எல்ஸ், டூ சம்திங் எல்ஸ். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு செஷன் எப்படி இருந்தது அப்படின்றத டைப் பண்ணுவோம். ரேடா இஸ் கோயிங் டு பி யுவர் மந்த்ரா. எதுலேயும் நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், எதுலேயும் போட்டு பார்க்கலாம். ஹவு டு பேலன்ஸ் மை பிலீஃப் வித் தி பிலீஃப்ஸ் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் மீ. டசன்ட் மேட்டர், அவங்களோட பிலீஃப் என்னவா வேணா இருந்துட்டு போகுது. யூஆர் அ ஹோஸ்டேஜ் ஆர் ஃப்ரீடம் மேக்கர். சிந்தியா அலெக்சாண்டர், அவங்களோட பிலீஃப்லாம் உங்கள் பிலீஃபோட பெருசு, அதனால ஹாஸ்டேஜாக இருக்க போறீங்களா? அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போறீங்களா? 6வது எக்ஸலன்ஸை திரும்ப சொல்ல முடியுமா? ஃபைன், சொல்கிறேன். 6th excellence, I'll post again. It is not about why we are here. கமலா மாமின்றவங்க ஏன் இங்கே வந்தாங்கன்றது இங்கே கேள்வியே கிடையாது. கமலா மாமி என்ன டிஃப்ரென்ஸை உருவாக்கியிருக்காங்க, தன்னை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட, தன் ஃபேமிலி கிட்ட, தனக்குள்ள என்ன ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீடம் மேக்கர் ஃபார் மை செல்ஃப் அண்ட் சம்டைம்ஸ் நீட் டு பி ஹாஸ்டேஜ் ஆஃப் தேர் பிலீஃப்ஸ். அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல, யூ அக்செப்டட் ஆர் அக்செப்டட். ஸோ டெசிஷன் எடுக்க முடியாது நீங்கள், அவ்வளோதான், அப்படியே இருங்க. சில இடங்கள்லன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சில இடங்களில் நீங்கள் அப்படியே இருங்க. சில இடங்களில் காலம்புறா நீங்கள் ஹாஸ்டேஜ் தான். சிந்தியா அலெக்சாண்டர், அவங்க சொல்கிறத கேளுங்க. ஃபிஃப்த் பிலீஃப் யாரோ கேட்டிருந்தீங்க, ஹூ ஆர் யூ, அ ஹாஸ்டேஜ் ஆர் அ ஃப்ரீடம் மேக்கர். அதையும் இதையும் காரணம்லாம் சொல்லி அதுக்குள்ள போய் மாட்டிக்க போறீங்களா? தட் இஸ் ஹாஸ்டேஜ். எல்லாத்தையும் உடைச்சு உங்களை முதல்ல வெளியில கொண்டு வர போறீங்களா? தட் இஸ் ஃப்ரீடம் மேக்கர். பிலீஃப் நம்பர் 4, இந்த பிலீஃப் உடன் ரேடாரை எப்படி பொருத்துவது? பிலீஃப் நம்பர் 4, we are always prepared for something else. கரெக்ட்? ரியலைஸ் பண்ணியாச்சா? ரியலைஸ் பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? அக்செப்ட் பண்ணிட்டேன். டெசிஷன் எடுக்கணும் இப்போ. ஆமாம், டெசிஷன் எடுக்கிறேன். அப்போ ஆக்ட் பண்ணணும். என்ன ஆக்ட் பண்ணணும்? உங்களுக்கு என்ன நடந்திருந்தாலுமே அடுத்ததுக்கு போகணும் நீங்கள். ஏன்னா சம்திங் எல்ஸ் இல்லை சார், நான் பெருசாக இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி போட்டேன் சார், அதை வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் பாராட்டினாங்க சார். This is for something else. Act. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஃபுல் ஸ்டாப் இல்லை, இதை விட பெஸ்டா அடுத்த லெவலுக்கு வந்தாகணும். ரீசெட், அதான் அடுத்தது.
When we apply radar, if we find problem in first step itself, no point in thinking next level of radar. Correct? Yes. Realization நடக்கல, அப்புறம் எங்க இருந்து அக்செப்ட் பண்றது? நம்மள சில பேருக்கு ரியலைசேஷனே நடக்காது, எதையாவது பேசிட்டே இருப்பாங்க. ரியலைசேஷன் நடந்தா அக்செப்டன்ஸ் தான், அக்செப்டன்ஸ் நடந்தா டெசிஷன் மேக்கிங் தான், டெசிஷன் மேக்கிங் நடந்தா உடனே ஆக்ட் தான், ஆக்ட் நடந்தா ரீசெட், புது ஆள் நீங்க. Before marriage, I was a freedom maker. After marriage, I made myself a hostage, thinking by myself, elders will think me wrongly if I do differences. I had to be like this. This is my biggest mistake. இப்போ அந்த ஹாஸ்டேஜாக இருக்கிறது, இப்போ எல்டர்ஸ் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு இருக்கிறது இல்லை. எல்டர்ஸ் என்ன நினைச்சாலும் நான் பண்ணுறதை பண்ணிட்டு அவங்களுக்கு கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்ற அந்த ஏரியா தான் நமக்கு வர்றதில்லை. நம்ம அதை சொல்ல முடியாதனால தான் வந்து explain about average and great minds. Harun Basha. Great minds will think about something else, extraordinary things. 6 வருஷம் கண்டினியூஸா பிரகாஷ் படுகோன் ப்ராக்டிஸ் பண்ணாரு. கிரேட்ல ஆவரேஜ் மைண்ட் என்ன பண்ணும்? 2 வாரம் மட்டும் படுத்துக்கும். So who are you? Can we resubmit yesterday's form? செட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, பண்ணி பாருங்க, அது வருதான்னு தெரியல எனக்கு, பண்ணி பாருங்க. ஏன்னா இங்கே எல்லாம் 130+, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பிலீஃப் ஆல்வேஸ் நெவர் லெட் அஸ் டு பி பவர்ஃபுல், சாரி பீஸ்ஃபுல். உமா மகேஸ்வரி, ராம்ஜி, ஆஷா பகிராஜ். ஓகே, ஐ எம் ஃபீலிங் பிகாஸ் ஃபார் திஸ் செஷன் ஒன்லி ஐ ஜாயின் வித் யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபேஸ் டு மை ஹங்கர். ஆனந்த் சார் கதை சொல்ல ஆரம்பித்தது ஃபார் சம்திங் எல்ஸ், அவ்வளோதான். தேர்ட் பிலீஃப், லைஃப் இஸ் பிகர் தென் எனி பாஸ்ட் ப்ரெசன்ட். எஸ், வேலை கிடக்கு நிரம்ப என்னை வேகப்படுத்திய 2ஆம் நாள் நிகழ்வு, நன்றியுடன் வாழ்த்துக்கள். நேராக டபுள் ப்ரொமோஷன் தான். ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்கள் வந்திருக்க கூடாதா எங்கள் வாழ்க்கையில்? மோகன்குமார், அது ஓகே, அது நம்ம கையில் இல்லை. இங்கே இருந்து 10 வருஷம் கழிச்சு என்னவாக போகிறோன்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். திஸ் இஸ் ஹேப்பனிங் ஃபார் சம்திங் எல்ஸ் ஆஃப்டர் 10 years. கரெக்ட் மோகன்குமார்? ஆக்டிங் கிரியேட்ஸ் டர்புலன்ஸ் இன் க்ளோஸ் சர்க்கிள் மெம்பர்ஸ். ஹவு டு ஹேண்டில் இட்? டர்புலன்ஸ் வருது, அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு அடுத்து போகிறீங்களா? அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா திரும்ப பின்னாடி ரீசெட் பண்ணுறது. நீங்கள் ஆக்டிங்க்கு அடுத்து ரீசெட் வருது இல்லையா? நீங்கள் ஆக்ட் பண்ணுறப்போ டர்புலன்ஸ் வருது, அதை அக்செப்ட் பண்ணிட்டு பேசாமல் இருக்கீங்கன்னா திரும்ப பழைய ஆள் ஆயிடுறீங்க. ரீசெட்னா அதை நான் அக்செப்ட் பண்ணல, நீங்கள் என்ன டர்புலன்ஸ் வந்தாலும் திஸ் இஸ் வாட் ஐ ஆம் கோயிங் டு பி அப்படின்றத அரகண்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொலைட்டாக சொல்லலாம். எதை நோக்கி நான் போகிறேன் என்ற குழப்பத்தில் இருந்தேன். வாட் எவர் இட் இஸ், I get the confidence to make a difference in me and others' life. You make me to realize it. Thank you so much. Welcome. Accept, decide and act to change. Avladhaan. We do projects for this beliefs also, team. Yes. Great learning, sir. Life is bigger than any past, present moment. To act now. நான் ஒரு தடவை 100 days 10K செய்துட்டு திருப்ப WSI இல்லை 10K ஸ்போக்கன் இங்கிலீஷ் தொடங்கி. யா, வில் ஆக்ட் அண்ட் ரீசெட். நீங்கள் அந்த பாலிண்ட்ரோம் சொல்லுவோம், ரேடார். நீங்கள் ரீசெட் பண்ணோடனே திரும்ப இங்கே வந்துடுவீங்க, ரியலைசேஷனுக்கு வந்துடுவீங்க. திரும்ப அடுத்தது ரீசெட் பண்ணதும் திரும்ப வந்துடுவீங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் ரீசெட்டோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. If we reset in 6th, the entire life will get changed. What about the persons based on us, sir? இல்லை, இப்போ இங்கே நிறைய பேருக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்களோட என்ன ஆவாங்கன்ற கவலை தான் அதிகமாக இருக்குது. இஃப் வாட் ஐ வுட் லைக் டு சே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபேமிலியில் அந்த அண்ட்ரெஸ்ட்லாம் வருதுன்றதெல்லாம் ரைட்டு. பட் இஃப் யூ பிகம் எக்ஸலண்ட் இன் வாட் யூ டூ, இட் இஸ் வெரி நேச்சுரல். அவங்கெல்லாம் மாறி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பிக் சேஞ்ச் ஐ நீட் இஸ் மை மோட் ஆஃப் கன்வேயிங் த மெசேஜ். தேங்க்யூ. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு சார்.
யூ ஹேவ் ரேடார் த கிரேட் டூல் வித்தின் யூ. அதை எடுத்து இந்த 6 பிலீஃப்ஸில் போட்டு பார்த்தா எங்கெல்லாம் நம்ம தடுமாறுறோம். Excellent session. Need to think a lot prior to do the project. Something else. Reset my hostage. Fabulous session. Always learning. எக்ஸலன்ஸ்க்காக உழைக்க முடியும். ஆனால் முடிவு நம்மக்கிட்ட இருக்கா சார்? முடிவு எப்போவுமே நம்மக்கிட்ட இல்லை. உழைக்கிறது மட்டும் இருக்குது நம்மக்கிட்ட. திடீர்னு ஒன்று வரும், திடீர்னு ஒன்று வராமல் போகும். My life is bigger than what I have done so far and what I am going to do hereafter. Thanks sir. இத்தனை நிகழ்வுகளை பார்த்திருந்தும் இந்த கோர்ஸில் சேர்ந்திருப்பதுமே காலம் ஏதோ ஒன்றிற்காக என்னை தடையாற்படுத்துகிறது. மனத்தடைகள் ஒவ்வொன்றாய் உடைப்படுகிறது. கரெக்ட். சார் ஆல் இன்றைய லைவ் உயிரோட்டமாக உற்சாகமாக உண்மையை உறக்கச் சொல்லி உள்ளுக்குள் உதறலை உண்டாக்கி இருக்கிறது. உத்தமரே, everything happens for a purpose. There must be something else. How in every act and moment makes you unrest. Excellent going. Thank you, Jay. Day 1 form will be closed by 7 p.m. today. So you have time. Yamini Jaychandran ninga anupalam. Day 2 Google form will be sent through mail by 7:30 p.m. 7:30 p.m. kulla pannidunga. Excellent session sir. Need to think. Seidhe aagum. Namada maaranum. Asha Bhagiraj. Their beliefs are doing something in us. With my change, I have the confidence to family. Yeah. Thank you all. Love you all. இதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கு. ஒரு கோர்ஸை FB லைவ்ல நீங்க என்ன பார்க்குறீங்க, ஆனால் நான் என்ன தான் பார்க்குறேன். அப்படி பார்த்துக்கிட்டே பேசுறது இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ எஃபர்ட்டுக்கு 138க்கு 128 பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புறீங்கன்றது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. பட் ஸ்டில் ஐ வுட் லைக் டு see that 10 ஃபார்ம்ஸ். அவங்களும் வரணும். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதையே மிஸ் பண்ணுவாங்க. கம் இன், டூ வெல், நெக்ஸ்ட் லெவலுக்கு வாங்க. Wishing you all the very best of challenges that uncovers your personal best in whatever you do, speak, deliver and behave. Love you all. Bye.